இன்று தமிழ்நாடு அரசியலில் அதிகமாக பேசப்படும் பெயர் தளபதி விஜய். தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே. சென்னையில் இன்று டிவிகே கட்சி நிர்வாக பதவி தொடர்பாக கட்சிக்குள் ஏற்பட்ட அதிருப்தி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. பனையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்ற விஜயின் கார் திடீரென நிறுத்தப்பட்டது. ஒரு பெண் கட்சி நிர்வாகி எனக்கு பதவி வழங்கப்படவில்லை என்று கூறி விஜயின் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு அந்த பெண் அங்கிருந்து அகற்றப்பட்டார். ஆனால் இந்த சம்பவம் டிவிகேவின் உள் அரசியல் எவ்வளவு தீவிரமாக உள்ளது என்பதை காட்டுகிறது. இதற்கிடையில் டிவிகே பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளார். ஏஐடிஎம்கே கட்சியிலிருந்து பல தொண்டர்கள் தொடர்ச்சியாக டிவிகேவிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். மேலும் டிவிகே நடத்திய உள்கருத்து கணிப்பில் 26 சட்டமன்ற தேர்தலில் 30% மேற்பட்ட வாக்கு ஆதரவு கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் டிஎம்கேக்கு எதிரான ஒரு வலுவான அரசியல் சக்தியாக டிவிகே உருவெடுக்கிறது. அதே நேரத்தில் விஜய் மத ஒற்றுமையில் எங்கள் கட்சி ஒருபோதும் சமரசம் செய்யாது என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். 2026 தேர்தல் நெருங்கும் நிலையில் டிவிகேவின் ஒவ்வொரு நகர்வும் தமிழ்நாடு அரசியலில் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி வருகிறது.